சரிதானே? சரி, ஓகே. 16. இப்படி ஆன்சர் நீங்க போடுங்க, எது வரும் சரியாது? 16க்கு. சரி, ஓகே. டைம் போது நம்ம ஆன்சரை பார்ப்போமே. பாருங்க, கேள்வி என்னன்னு சொன்னா, 1964 பிறந்த முகம்மது 2028 அவரது மூத்த மகன் இப்ராஹிமிலும் பார்க்க 2 வயது குறைந்த இரண்டாவது மகனான காசிமை விட 2 மடங்கு வயதுடையவராக இருப்பார். இப்ராஹிமின் தற்போதைய வயது யாது? அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன, இப்போ உங்களோட தற்போதைய வயதை காண்றதுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா, அதாவது தற்போதைய ஆண்டுல இருந்து நீங்க உங்களோட பிறந்த ஆண்டை கழிப்பீங்க. அப்ப எனவேதான் நீ கேட்டுக்கிற தற்போதைய வயது தானே சின்ன வந்துட்டு தற்போதைய ஆண்டு தெரியா? அப்ப எனவே நீ தந்தை தரவுப்படி பாருங்க, 2028 அது 64. அப்ப எனவே தான் நாங்க இதை வச்சு விடையை கண்டுபிடிப்போம். பாருங்க, முகமது 2028 அவரோட வயசு எப்படின்னு சொல்லாங்க வந்து, அவரோட வயசு வந்துட்டு அவரோட மூத்த மகன் இப்ராஹிமிலும் பார்க்க 2 வயது குறைந்த இரண்டாவது மகனை விட டபுள் மடங்காக இருக்குமா. எனவே தான் பாருங்க, 2028 முகமதோட வயசு எத்தனையா இருக்கு நாங்க முதல்ல பார்க்கணும். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? 2028 இருந்து அவர் பிறந்த ஆண்டை கழிக்கணும். நேரா கழிப்பா நேசா இருக்குமே. எனவே பாருங்க, 1964 கழிச்சா விட வரும் வந்துட்டு 64. இந்த ஸ்டெப் கிளியரா முதல்ல அதுல இருக்கும். அதாவது 2028 முகம்மதுக்கு வந்துட்டு 60 வயதாக இருக்கும். இந்த ஸ்டெப் விளங்கிட்டா உங்களுக்கு? எனக்கு ஒரு ஸ்டெப் தான் போகணும், ஏன்னா ஒன்று விளங்காட்டி அடுத்து விளங்காது. இது கிளியர் நம்ம அடுத்தது போயிடும். இது என்ன சாதாரண பார்க்கக்கூடிய ஒன்று, அதாவது நம்முடைய வயசுக்கு காண்ற மாதிரி தான். அதாவது எங்கட தற்போதைய வயதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? தற்போதைய ஆண்டுல இருந்து வந்துட்டு நாங்கள் பிறந்த ஆண்டை கழிக்கணும். அந்த மாதிரி தான் வந்துட்டு 2028 தரதான் தருந்தீங்க. எனவே தான் 2028 முகமதோட வயசு காண்றது நாங்கள் என்ன செய்யணும்? 2028 இருந்து முகமது பிறந்த ஆண்டான 1964 கழிக்கணும். எனவே கழிச்சா 64 விட வரும். எனவே தான் 2028 முகம்மதோட வயது வந்துட்டு 64. இந்த விஷயம் ஓகேயா? நீங்க போடணும் என்ன? ஒரு லெட்டர்ல போடுங்க, எஸ் போட்டா போதும், கிளியர்னு போட்டா போதும், நம்ம அடுத்து போய்த்திடலாம். ஏன்னா இல்ல பெசிஸ்ட விளங்காடு நான் விளங்காது. சரி, ஓகே. அப்ப பாருங்க, முதலாவது என்னது? 2028 தரவுல தந்திருக்காங்க. எனவே தானே கழிச்சா முகமதுட வயசு 2028 முகமதுட வயது வந்துட்டு 64. இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, இப்ராஹிமிலும் அவரது மூத்த மகன் இப்ராஹிமிலும் பார்க்க 2 வயது குறைந்த இரண்டாவது மகன். அப்ப இரண்டாவது மகன் யாரு? காசிம். இப்ப காசிம்ட வயசு எப்படி இருக்கும் சொன்னா, இவர வயதுல அரைவாசியாக இருக்கும். எப்ப வந்துட்டு 2028 அதாவது பாருங்க, இரண்டாவது மகனான காசிமை விட 2 மடங்கு வயதுடையதாக இருப்பார். எனவேதான் அதாவது காசிமை விடவும் முகமதுர வயது வந்துட்டு 2 மடங்கா இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, முகமதுர வயசுல அரைவாசி வயசாக யார் இருக்கும் சொன்னா காசிம்ட வயசு இருக்கும். எப்ப? 2028 அப்ப எனவேதான் பாருங்க, இப்ப 64 அரைவாசி என்ன 2,000 சரி, என்ன 2,000 எத்தனை வரும் விட 32. எனவேதான் காசிமுக்கு வயசு 32 இருக்கும். எப்பன்னு சொன்னா 2028. இந்த 2 ஸ்டெப் கிளியரா? இப்ப பாருங்க, 2028 காசிம்ட வயசுல 2 மடங்கு முகமதுட வயசு. அப்படிதான் மாறி பார்க்கணும். இந்த 2 ஸ்டெப் கிளியரா? செய்யவில்லை ஒரு நாளைக்கு நீங்க இந்த கிளாஸ்ல நீங்க என்ன செய்யணும்? 10-15 தரம் கிளியர் போடத்தான் வேணும். அப்பதான் வந்து என்ன செய்யலாம்? அடுத்த ஸ்டெப் போகலாம். இது சொன்னா மத்த பாடம் மாதிரி இல்லையாது. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப் விளங்கினதா அந்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யலாம் வந்துட்டு போகலாம். இப்படி விளங்காம போய் பிரயோஜனம் திருப்பி எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே. இப்ப பாருங்க, 3வது ஸ்டெப் போறோம்.
அடுத்த யார் இருக்கிறது? யார வயச கேட்டுக்கு இதுல வந்துட்டு இப்ராஹிம் வயசு கேட்டுக்குது. எனவேதான் இப்ராஹிம் யாருன்னு சொன்னா முகமதுர மூத்த மகன். அதாவது அவருக்கு எத்தனை வயசு கூடண்டா? காசிமை விடவும் 2 வயசு கூட. பாருங்க என்ன, அவரது மூத்த மகன் இப்ராஹிமிலும் பார்க்க 2 வயது குறைந்த இரண்டாவது மகனான காசிம். அப்படின்னா என்ன விளங்குதுண்டா? காசிமை விடவும் இப்ராஹிமுக்கு 2 வயது கூடுதலாக இருக்கும். எனவேதான் 2028 இப்ராஹிம் வயசு திண்டக்கு பாருங்க 32, காசிம் வயதாக இருந்தா அவரோட 2 வயசு கூட. எனவேதான் 32 + 2 = 34 வயதாக இருக்கும். யாருக்கு? இப்ராஹிமுக்கு. எப்பன்னு சொன்னா 2028 இந்த ஸ்டெப் கிளியரா? 2028 முகமது வயசு 64, காசிம் வயசு 32, இப்ராஹிம் வயசு வந்துட்டு 34. ஓகே. இப்ப என்ன செய்யணும் பாருங்க, கேள்வி என்னன்னு சொன்னா தற்போதைய வயது. இது 2028 தான் வரும் வயசு 34. தற்போதைய 2024. எனவேதான் 34 நாங்க என்ன செய்யணும் வந்துட்டு 4 கழிக்கணும். ஏன்னா 2028 இருந்து 2024 போனது 25, 26, 27, 28. எனவேதான் கழிச்சா வார விட வந்துட்டு 30. எனவேதான் சரியான விட வந்துட்டு 3வது 30. கிளியர் அது? சரி. இப்ப நம்ம அடுத்ததுக்கு போவோம். பாருங்க, ஒரு பாடசாலையிலிருந்து காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 70 வீதமானோர் எல்லா பாடங்களும் 5 பாடங்கள் உங்களுக்கு தெரியும். உயர்தரத்துல வந்துட்டு அந்த என்னது ஜிட்டை தவிர 5 பாடம் இருக்குது. ஜிட் வந்து நம்ம ஃபெஸ்டிவல் எழுத வேண்டியது பாடமே. அப்ப என்ன விதம் நாங்கள் 5 பாடம் இருக்குது. பொது எங்களோட பிரதான பாடம் 3, அதோட வந்துட்டு பொது ஆங்கிலமும் அதே மாதிரி வந்துட்டு பொதுச்சாக பரீட்சை. இப்ப 5 பாடங்கள் சித்தடைஞ்சிக்கிறாங்க. அது என்ன விஷயம் வந்துட்டு, அதாவது அந்த பாடசாலையில் இருக்கின்ற உயர்தரத்துக்குரிய மொத்த மாணவர்கள்ல 70 வீதமானாக்கள் வந்துட்டு எல்லா பாடங்களும் 5 பாடங்கள்லயும் வந்துட்டு சித்தி அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, அந்த மொத்த மாணவர்கள்ல 30 வீதமானாக்கள் வந்து சில வந்துட்டு எல்லா பாடத்திலையும் சித்தி அடையல. அதுல யார் யார் இருப்பாங்கண்டா, ஒரு பாடம் 4 பாடம் இருப்பாரு, அதாவது 4 பாடம் பசங்கள் இருப்பாரு, 3 பாடம் சித்தி அடைஞ்சால் இருப்பாரு, 2 பாடம் சித்தி அடைஞ்சாலும் இருப்பாரு, ஒரு பாடம் சித்தி அடைஞ்சாலும் இருப்பாரு, ஒரு பாடமும் சித்தி அடையாதவரும் கூட இதுல இருப்பாரு. எதுல இருப்பாரு? அந்த 30 வயதுல இருப்பாரு. இப்ப பாருங்க, எஞ்சிய மாணவர்களில், அதாவது வந்துட்டு அந்த பேலன்ஸ் 30 வீதத்துல, சரிதானே? நான் நல்லா யோசிக்கணும். எஞ்சிய மாணவர்களில், அதாவது அந்த எஞ்சிய 30 வீதமான ஆட்கொள்ள 30 வீதமானோர், நூத்துக்குள்ள அந்த 30 வீதமானோர் 2 பாடங்களில் அல்லது ஒரு பாடத்தில் மாத்திரம் சித்தி அடைந்தனர். அதாவது அந்த 30 வீதமான ஆட்கொள்ள 30 வீதமான ஆட்கொள். உதாரணமா வந்துட்டு என்னது மொத்தம் 100 பேர்னு சொன்னால் 70 பேர் 5 பாடம் பாஸ், 30 பேர் சேர்ந்து வந்துட்டு 5 பாடமும் பாஸ் இல்ல. அந்த 30 பேர்ல 30 வீதமான ஆக்கள் கிட்டத்தட்ட எத்தனை பேர்? என்ன ஒரு 9 பேர் மாதிரி ஒரு வேணே நல்லா பார்க்க போனா ஒரு 9 பேர் மாதிரி வரும். அப்ப எனவேதான் வந்துட்டு என்ன அந்த எஞ்சி அந்த 9 பேர் எப்படிப்பட்ட ஆக்கணும்னு சொன்னா 2 பாடங்கள் அல்லது ஒரு பாடத்துல மட்டும் சித்தி அடைஞ்சாக்குள்.
அப்ப என்ன விஷயம் சொன்னா அந்த என்ன 30 வீதத்துல 70 வீதமானாக்கள் அந்த 30 வீதத்துல 70 வீதமாக்கள் யாருன்னு சொன்னா ஒன்று ஒரு பாடமும் சித்தி அடையாதாக்கள் அல்லது 3 பாடங்கள்ல அல்லது 4 பாடங்கள்ல சித்தி அடைஞ்சாக்கள் சரி அது நம்மளுக்கு இங்க தேவையில்ல இதுல வர விஷயம் என்ன நடந்தது அந்த எஞ்சிய 30 வீதமான 30 வீதத்துல 30 வீதமான மாணவர்கள் 2 அல்லது 1 பாடத்துல மட்டும் சித்தி அடைஞ்சிருக்காங்க அடுத்தது பாருங்க அப்பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 2 அல்லது அதிலும் குறைந்த பாடங்களில் சித்தி அடைந்த மாணவர்களின் சதவீதம் யாது இதுல என்ன நாடா வராங்கன்னு சொன்னா இதைத்தான் கேட்காங்க யாரு அந்த 30 வீதத்துல 30 வீதமான எண்ணிக்கை என்னன்னு கேட்காங்க அப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க 2 அல்லது அதிலும் குறைந்த பாடங்களில் சித்தி அடைந்த மாணவர்கள் அப்ப நீங்க யோசிக்க கூடாது 2 பாடம் 1 பாடம் அல்லது என்னது 5 பாடமும் என்ன சித்தி அடையாமல் வர மாட்டாங்க ஏன் பாருங்க 2 அல்லது குறைந்த பாடங்கள் 2 அல்லது அதிலும் குறைந்த பாடங்களில் சித்தி அடைந்த அப்படி யாரை குறிக்கும் சொன்னா 1 பாடம் பாஸ் ஆகினாலையும் 2 பாடங்கள் பாஸ் ஆகினாலும் குறிக்கும் எனக்கு சித்தி அடையாதாக்களை இது குறிக்காது அப்பதான் நீங்க இது முக்கியமான டெக்னிக்ஸ் சரிதானே அது என்ன ஆகவும் சிம்பிளான ஒன்று என்ன அதாவது பாருங்க இதுக்கு ஆன்சர் எப்படி பாக்குறேன்னு சொன்னா சரிதானே 30 வீதமே 30 வீதம் எத்தனையில 100ல 30 வீதம் தர 30 வீதம் 30 வீதம் போட தேவையில்ல நான் போட்டாலும் ஒன்று போடாட்டியும் உண்டு இது தீர்த்தானது வார விடதான் இந்த விடையாக இருக்கு எனவே சமன் எத்தனை வரும் 30 கீழ் 100 உண்மையில் எப்படி வரும்னு சொன்னானது குழம்பு எப்படி போட்டா சரியா இப்படித்தான் என்ன நம்ம எழுத போகிற இப்படித்தான் எழுதுவோம் நம்ம டைப் பண்றதுக்காக வேண்டி சைட்ல போட்டு காட்டு சரியா இதுல பாருங்க இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியம் பேத்திரும் இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியம் பேத்திரும் எனவே எத்தனை விட வரும் 3 தரம் 3 9 எனவே சரியான விட என்னது 9% அதாவது 100ல 30 வீதம்ன்றது வந்துட்டு அல்ல அதாவது என்னது 30ல 30 வீதம் என்பது என்னது 100க்கு பார்க்க போகணும் அது 9 வீதமானாக்குள் கிளியர் அது ஓகே நம்ம அடுத்ததுக்கு போவோம் பாருங்க மாறா வீதத்தில் தொழிற்படும் ஒரு பொறியானது அதாவது ஒரே வேகத்துல சீரான வேகத்துல இயங்கக்கூடிய ஒரு பொறி ஒரு இன்ஜின் என்ன ஒரு மெஷின் அல்லது ஒரு மணித்தியாலத்திற்கு 360 பொருள்களை உற்பத்தி செய்கின்றது அத்தகைய 5 பொறிகள் 45 நிமிடத்தில் எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்யும் அப்ப இது ஆக உள்ளே செய்ய 3 வகையான பெருக்களை மேற்கொண்டாலே போதும் முதலாவது நீங்க என்ன செய்யணும் சொன்னா பாருங்க இப்படியான கேள்வி வந்தா நீங்க என்ன செய்யணும் கட்டாயம் முதலாவது வந்துட்டு முதலாவது நீங்க மணித்தியால தந்தா நீங்க ஒரு நிமிடத்துக்கு பார்க்கணும் பாருங்க ஒரு மணித்தியாலத்துக்கு 360 பொருட்கள் எனவேதான் 360 எதுல ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடம் இருக்குது எனவேதான் 6 வரும் என்ன விஷயம் சொன்னா இந்த மெஷின் இந்த இயந்திரம் வந்துட்டு ஒரு நிமிடத்துக்கு வந்துட்டு 6 பொருட்களை உற்பத்தி செய்து ஒரு மணித்தியாலத்துக்கு 360 என்னது ஒரு நிமிடத்துக்கு 6 பொருட்களை உற்பத்தி செய்யும் சரிதானே ஒரு நிமிடத்துக்கு வந்துட்டு 6 பொருட்களை உற்பத்தி செய்யும் இப்ப என்ன செய்யும் சொன்ன நம்ம இந்த கீழே தரவுக்கு ஏற்ற மாதிரி பெருக்கினா சரி பாருங்க
நம்ம ஏற்கனவே கண்டுட்டோம் என்னது ஒரு ஒரு மணித்தியாலத்துக்கு 6 சொல்லி போடும். அப்ப இங்க எத்தனை வருது? 5 பொறிகள் 45 நிமிடம். அப்ப முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, ஒரு நிமிடத்துக்கு 6 பொருட்கள் சொன்னா 45 நிமிடத்துக்கு எத்தனை பொருட்கள்னு பாருங்க. சரியா? அப்படின்னா உங்களுக்கு ஒரே டைமுக்கு பெருக்கையே மேலும், அப்படி இல்லைன்னா சில 2 சில பெருக்கையே மேலும். சரியா? நம்ம ஒரே டைம்ல கூட பெருக்கும். அடுத்து என்னது, எத்தனை பொறி இருக்குது இங்க? 5 பொறிகள் இருக்குது. சரியா? இதை பெருக்கின வார விட விட பாருங்க, 6 45 45 45 90 90 39 எவ்வளவு 27 270 வரும். இங்கால 5 இடத்துல பெருக்கி பாருங்க, 200 பெருக்கினா வந்துட்டு 1000, அங்கால 350. எனவே தான் 1350 விடையாக இருக்கு. சரியான? இங்க நீங்க என்ன செய்யலாம் வந்துட்டு லேசா பெருக்கிற சொன்னது முதல்ல 6 45, அதாவது 1 45 2 45 வந்துட்டு 90. அப்ப 4 45 வந்துட்டு 180, 6 45 வந்துட்டு 200 என்னது 70 இருக்கும். அப்ப அதே மாதிரி பாருங்க, 5 200 பெருக்கினா 1000, 70 5 பெருக்கினா 7 5 35 350. எனவே 1350. கிளியரா அது? சரி, ஓகே. ஓகே, இத பாருங்க. அகமட் சுயதொழிலாக கயிறு திரிக்க ஆரம்பித்து தினமும் 2 கட்டுகள் வீதம் செய்வதற்கு உத்தேசித்தார். அதாவது திட்டமிட்டார். அதாவது செய்வார், அவரே ஃப்ரீயா இருக்காரு, இப்ப அவர் தொழில் ஒன்று வேணும், ஒவ்வொரு நாளைக்கு நாம 2 கட்டு கயிறு தயாரிப்போம், அதோட என்ன வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி தீர்மானிக்கார். பாருங்க, முதல் நாளின் போது அவர் 2 கட்டுக்களை செய்வதற்கு 8 மணித்தியாலங்களை செலவிட்டார். அதாவது ஃபர்ஸ்ட் அண்டு அவருக்கு என்னது அந்த 2 கட்டுக்களையும் செய்யறது, அது ஏற்கனவே திட்டமிட்ட அந்த 2 கட்டுக்களையும் செய்யறதுக்கு வந்துட்டு அவருக்கு எத்தனை 8 மணித்தியாலங்கள் போயிச்சாம். பயிற்சி காரணமாக அவருடைய ஆற்றல் தினமும் 2 மடங்காகியது. அதாவது என்னது, ஒவ்வொரு நாளும் அவரோட ஆற்றல் டபுள் ஆகுதாம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, உதாரணமா வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு என்னது அவர் 1 மணித்தியாலத்துல 1 கட்டு செஞ்சாருன்னு சொன்னா நாளைக்கு 1 மணித்தியாலத்துல 2 கட்டு செய்வார், நாளண்டைக்கு 4 செய்வார். எனவே தான் இங்க பாருங்க கட்டுகள் மாறாது. அப்ப என்ன மாறுண்டா, டைம் குறைஞ்சிட்டு போகும். உதாரணமா இன்றைக்கு 1 கட்டு செய்யறதுக்கு 10 மணித்தியாலம் போனா நாளைக்கு 5 மணித்தியாலம் போகும், நாளண்டைக்கு 2.5 மணித்தியாலம் போகும். அப்படியே அரைவாசி வந்து டைம் குறைஞ்சிட்டு வரும். அப்ப எனவே தான் கட்டு மாறாத சரிதானே? அப்பதான் ஒரு ஆற்றல் தினமும் 2 மடங்காகியது. அவர் 4ஆம் நாளிலிருந்து தினமும் 3 கட்டுக்களை செய்தார். அப்ப என்ன செய்யாது, அவர் பார்க்காரு, இப்ப அவர் ஆற்றல் டபுள் ஆயிட்டு போகுது, இப்ப நல்ல டைம் இருக்குது. அப்ப என்ன யோசிக்காருண்டா, நம்ம என்ன செய்வோம், இன்னும் ஒரு கட்டை எக்ஸ்ட்ரா செய்வோம், 4ஆவது நாள்ல இருந்து வந்துட்டு இன்னும் ஒரு கட்டை எக்ஸ்ட்ரா செய்வோம், அப்ப நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும் திட்டமிடுறாரு. எனின் 5ஆம் நாளில் அவர் எவ்வளவு நேரம் வேலை செய்திருப்பார் அப்படின்னு சொன்னா, அவர் 5ஆம் நாள் வந்துட்டு எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருப்பார்னு கேட்டிருக்குது கேள்வி. சரியா? இதுக்கு பாருங்க, இதுக்கு லேசா பாக்குற மெத்தட் என்னன்னு சொன்னா, ஓகே நம்ம இதுலயே பார்ப்போம். Yeah. இதுல பாருங்க, இதுல முக்கியமான தரவுகள் வந்து என்ன வருதுன்னா 3 வருது. முதலாவது நாள் வருது, என்ன டே வருது. முதல் வேண்டாம் என்ன நம்ம 5 நாள் தானே காரணம். எனவேதான் முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள். 5ஆம் நாள் டைம் தானே காரணம். 2வது வந்துட்டு கட்டுக்கள் எண்ணிக்கை. சரியா? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் போடுவோமே. சரியா? ஓகே. அதே மாதிரி 3வது வந்துட்டு டைம், நேரம், அண்டு செலவழிச்சு டைம். ஓகே பாருங்க, முதலாம் நாள் வந்துட்டு அவரு எத்தனை கட்டு செய்வாரு, 2 கட்டு செய்வாரு. எனவேதான் அவர் எவ்வளவு நேரம் செலவாயிருக்குது அங்க தரவுப்படி 8 மணித்தியாலங்க, 8 ஹவர்ஸ் செலவாயிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்டா, ஒரு கட்டு செய்யறதுக்கு அவருக்கு 4 மணித்தியாலம் போயிருக்குது. 2 கட்டுக்கு 8 மணித்தியாலம் என்ன அர்த்தம் வந்துட்டு, ஒரு கட்டு செய்யறதுக்கு அவருக்கு 4 மணித்தியாலம் போயிருக்குது. இந்த இந்த ஸ்டெப் கிளியரா உங்களுக்கு மாறாது. இந்த மேல போட்ட தலைப்பு இந்த மாதிரி போட்ட சரியா உங்களுக்கு, ஏன்னா 5 நாள் தான் காரணம். இதுதான் இந்த இதுதான்
அவனோட கேள்வி வந்துட்டு இந்த விடத்தை வர கேள்வி. இந்த முதலாவது ஸ்டெப் ஓகேயா? ஓகே. திருப்பி பாருங்க. அப்ப அவர் ஆற்றுல உரம் டபுள் ஆகுதுன்னு. அப்ப எனவேதான் ரெண்டாம் நாள் அவர் எத்தனை கட்டு செய்வாரு? கட்டு மாறாது. கட்டு 4 நாள் தான் மாறுதுன்னு. 4 நாள் கூட ஒரே கட்டு தான், 2 கட்டு தான். எனவேதான் 2 கட்டு செய்வாரு. இங்க அவருக்கு 2 கட்டுக்கும் 4 மணித்தியாலங்கள் போகும். 4 மணித்தியாலம் போகும். எனவேதான் இங்க ஒரு கட்டுக்கு வந்துட்டு அவருக்கு 2 மணித்தியாலம் போகும். 2ஆம் நாள் என்ன செய்ய வந்துட்டு அவருக்கு? அவர் 2 கட்டு செய்வாரு. முதலாம் நாள் 2 கட்டு செய்யறதுக்கு 8 மணித்தியாலம், 2ஆம் நாள் 2 கட்டு செய்யறதுக்கு 4 மணித்தியாலம், ஒரு கட்டு செய்யறதுக்கு வந்துட்டு 2 மணித்தியாலம் போயிருக்கும். 3ஆம் நாள் என்ன செய்வார் வந்துட்டு? இன்னும் 2 கட்டுக்கு அவங்க அந்த 3ஆம் நாளும் கட்டு மாறாது. 3ஆம் நாளும் செய்வார், 2 கட்டுக்களை அவர் செய்வாரு. இங்க வந்துட்டு 2 கட்டுகளுக்கு அவருக்கு மொத்தம் செலவாகிற நேரம் வந்துட்டு 2 மணித்தியாலமாக இருக்கும். அதாவது ஒரு கட்டு செய்யறதுக்கு இங்க 1 மணித்தியாலம் செலவாகி இருக்கும். சரிதானே? இப்ப பாருங்க, 4ஆம் நாள் இது கட்டாயம் முக்கியமான விஷயம். இதான் டேர்னிங் பாயிண்ட். அப்ப இதுல பாருங்க, இதெல்லாம் விட வரப்போகுது. 3 செய்வாரு. இப்ப நான் செய்வாரு, அது கட்டுற எண்ணிக்கை கூடுது பாரு, தரவின் படி பாருங்க. 4ஆம் நாளில் இருந்து தினமும் 3 கட்டுக்களை செய்வதற்கு அவர் என்ன செய்யறாரு வந்துட்டு செய்தார் இருக்குதானே. அப்ப என்ன செய்வார்? கட்டுற எண்ணிக்கை கூட்டிருக்காரு. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்த டைமை பார்க்க போடாது. எந்த டைம் பார்க்கணும்? இந்த பிரக்கெட்ல வர டைம் பார்க்கணும். பாருங்க இங்க பாருங்க, முதலாம் நாள் ஒரு கட்டு செய்யறதுக்கு 4 அவர், 2ஆம் நாள் ஒரு கட்டு செய்யறதுக்கு 2 அவர், 3ஆம் நாள் ஒரு கட்டு செய்யறதுக்கு 1 அவர். எனவேதான் 4ஆம் நாள் எவ்வளவு போகிறது? 30 நிமிடங்கள் போகும். ஒரு கட்டு செய்யறதுக்கு வந்துட்டு 30 நிமிடங்கள் போகும். எனவேதான் 3 கட்டுக்கு எவ்வளவு போகும்? ஒரு மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் செலவாகி இருக்கும். இந்த ஸ்டெப் கிளியரா உங்களுக்கு? இதை கண்டுபிடிச்சா விட கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஓகே பாருங்க, அவளுக்கு 2 பேருக்கு இல்லைங்க. ஓகே, இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த 3 ஓகேயா? 2 பேர் சொல்லுங்க, யாரு? சிஃப்னாஸும் இஷானாவும் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு வந்துட்டு இந்த 3 நாள் ஓகேயா? 3ஆம் நாள் வரையும் ஓகேயா? ஓகே, சிஃப்னாஸ் உங்களுக்கு? ஓகே. இப்ப பாருங்க, 4ஆம் நாள் என்ன செய்ய தரவை பாருங்க. 2 கட்டுகளை செய்து 8 மணி செலவிட்டார். பயிற்சி காரணம் ஆற்று தினமும் 2 மடங்காது. அவர் 4ஆம் நாளிலிருந்து தினமும் 3 கட்டுக்களை செய்தார். அப்ப இங்க என்ன செய்யும்? நம்ம இந்த கட்டுற எண்ணிக்கை வந்துட்டு கூடும். இந்த ஸ்டெப் ஓகேயா? 3 வந்து சரியா வருது உங்களுக்கு? இവിടുത്തെ 3 வந்த விஷயம் ஓகேயா உங்களுக்கு? அடுத்தால் இஷான் உங்களுக்கு விளங்கிட்டு அந்த 3 வந்து எப்படின்னு சொல்லி? ஓகே. இப்ப பாருங்க, இதுல நம்ம என்ன செய்யல, இவிடத்த டைம் பாக்குறத விட இங்க நம்ம ஒரு போடல. ஏன்? இங்க 2 கட்டுக்கு தான் 2 அவர். இங்க 2 கட்டு வந்திருந்தா நம்ம என்ன செய்யலாம்? டிரெக்டா ஒரு போட்டிருக்கலாம். ஆனா இங்க கட்டு மாறுது. எனவே தான் டைம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அப்ப இது மாறாது பாருங்க. இங்க வந்து ஒரு கட்டுக்கு பாத்துருக்கேன். இது என்ன, இது எல்லாமே ஒரு கட்டுக்குரிய டைம் தான். இது வந்துட்டு இது 3 2 கட்டுக்குரியது, இது 3 கட்டுக்குரியது. எனவே தான் நம்ம இதை பார்க்கணும், இதை பார்க்காம. ஓகே சரியா? சரியா? இப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா இந்த டைமை பார்க்கணும். எதை பார்க்கணும்? இங்க ஒரு கட்டுக்கு எவ்வளவு நேரம் செலவாகும்ன்றதை நாங்க பார்க்கணும். எனவே பாருங்க, முதலாவது நாள் ஒரு கட்டு செய்யறதுக்கு 4 அவர், 2ஆம் நாள் ஒரு கட்டு செய்யறதுக்கு 2 அவர், 3ஆம் நாள் ஒரு கட்டு செய்யறதுக்கு 1 அவர் சொன்னா 4ஆம் நாள் ஒரு கட்டு செய்யறதுக்கு அவருக்கு 30 நிமிடங்கள், ஒரு கட்டு செய்யறதுக்கு வந்துட்டு 30 நிமிடங்கள் செலவாகி இருக்கும். இது ஓகேயா? சிவ்னாஸ்
ஓகே. இப்ப பாருங்க, இங்க ஒரு கட்டுக்கு இங்க பாருங்க, ஒரு கட்டுக்கு ஒரு ஹவர்ண்டா ரெண்டு கட்டுக்கு 2 ஹவர், ஒரு கட்டுக்கு 2 ஹவர்ண்டா ரெண்டு கட்டுக்கு 4 ஹவர். என்ன இங்க எத்தனை கட்டு இருக்கு? 3. எனவே ஒரு கட்டுக்கு 30 நிமிடம் சொன்னா 3 கட்டுக்கு எவ்வளவு போகும்? 1 ஹவர் 30 நிமிடம் அல்லது 1.5 மணி நேரம் போகும். அடுத்தது பாருங்க, 5ஆம் நாள் எத்தனை கட்டு செய்வார் அவரு? 3 தானே, அது மாறாது. ஏன் 5ஆம் நாளிலிருந்து இருந்து 3 கட்டுகளை செத்துட்டோம் பண்ணிக்கிறார். வேற தரவில்லையே நம்மளுக்கு. எனவே 3 செய்வாரு. இங்க ஒரு கட்டுக்கு வந்துட்டு ஒரு கட்டுக்கு வந்துட்டு 15 நிமிடங்கள் போகும். 30 அரைவாசி 15 நிமிடம். என்ன எனவே தான் 3 கட்டுக்கு வந்துட்டு 45 மினிட்ஸ் போகும். எனவே விடத்துல 45 நிமிடம். கிளியரா அது? ஓகே, 20வது பாருங்க. ஒரு குடும்பத்தில் ஏபிசி ஆகிய சகோதரர்களிடம் 3, 3க்கு 4க்கு 2 எனும் விகிதத்தில் பணம் உள்ளது. மேலும் அவர்களுக்கு முறையே 20 வீதம், 20 வீதம், 50 வீதம் பணம் வழங்கப்படுகிறது. எனின் தற்போது அவர்களிடமுள்ள பணங்களுக்கு இடையிலான புதிய விகிதம் யாது? இதுதான் கேள்வி. என்ன சரி, இப்ப பாருங்க, இதுவும் வந்துட்டு ஆக ஈஸியானது. நம்ம என்ன செய்வோம்? சும்மா கஷ்டப்படுவோம். சிம்பிள் பாருங்க. இதுல ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் எட் பண்ணணும். எட் பண்ணோம்னா விட லேசா கிடைக்கும். ஓகே. ஓகே, பாருங்க. ஏ பி சின்னு சொல்லி 3 பேர் இருக்காங்கண்ணே. அவங்களோட பணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஏ கிட்ட 20 வீதம். இது என்ன தள்ளுவோம்ண்ணே. சரியா? பிக்கு பி கிட்டையும் 20 வீதம். சி கிட்ட 50 வீதம். சரியா? பார்த்து கொள்ளுங்க. இதான் வீதம். சரிதானே? அப்ப இதுல வந்து அமௌண்ட் இல்ல, வீதம். உதாரணமா வந்துட்டு ஏ கிட்ட 20 ரூபாய் இருந்தா என்னது, பி கிட்ட எவ்வளவு? சரி, இந்த சரி இதுல இதை போடலண்ணே. ஓகே. அதோட இருக்கிற பேர்சன்டேஜ் போடல. ஓகே. பாருங்க, இதான் அவங்களோட பேர்சன்டேஜ். 2, 4, 3. அதாவது ஏ கிட்ட 30 ரூபாய் இருந்தா பி கிட்ட 40 ரூபாய் இருக்கும், சி கிட்ட 20 ரூபாய் இருக்கும். அதே மாதிரி பி கிட்ட 4 லட்சம் இருந்தா சி கிட்ட 2 லட்சம் இருக்கும். அது அரைவாசி இருக்கும். பி கிட்ட 50 லட்சம் இருந்தா சி கிட்ட 20 லட்சம் இருக்கும். என்ன, பி அரைவாசி வந்துட்டு சி கிட்ட இருக்கும். சரிதானே? அதே மாதிரி என்னது,
என்ன உதாரணமா இப்போ ஏகே அப்படிங்கன்னா என்னது? இந்த ஒரு பங்கை நாலா பிரிச்சு ஒரு பங்கை ஏழா பிரிச்சா 4 பங்கு வந்துட்டு அதுல என்ன செய்யும்? 4 பங்கோட பெருமதி பி கிட்ட வரைக்கும், 3 பங்கோட பெருமதி ஏ கிட்ட வரைக்கும். விலங்குதான் விஷயம் சொல்லி போடும். அதாவது இவர்கிட்ட 3 ரூபா இருந்தாட்டு 4 ரூபா இருக்கும், அவர்கிட்ட 2 ரூபா இருக்கும். இவர்கிட்ட 30 ரூபா இருந்தாட்டு 40 ரூபா இருக்கும், இவர்கிட்ட 20 ரூபா இருக்கும். ஏ கிட்ட வந்துட்டு என்னது? ஏக்கு வந்துட்டு 60 ரூபாய் இருந்தால் பி கிட்ட வந்துட்டு 80 ரூபாய் இருக்கும், சி கிட்ட வந்துட்டு 40 ரூபாய் இருக்கும். அப்ப அந்த அவனோட பேசுறது வந்து மாறாது. இந்த விஷயம் ஓகேயா? நான் போட்டியில 3 ஓகேயா? இதுல இது பார்த்து போடுங்க, வேற ஒன்றும் செய்யல. சரியா? அப்ப என்ன செய்யப்படுதுன்னா 3ஆம் கட்டம் என்ன செய்யுது? அவன்கிட்ட இருக்கிற அமௌண்ட்ல 20% பிக்கு 20%, சிக்கு 50% வந்து அதிகரிக்கப்படுதான். இந்த தரவு ஓகே அவங்களுக்கு? ஏன்னா ஒண்ணும் செய்யல, இது தரவு அப்படியே போட்டிருக்கேன். ஓகே, இப்ப என்ன கேட்காதுன்னு சொன்னா, இப்ப இவங்க இருக்கிற அமௌண்ட் இந்த அமௌண்ட், இவங்க இருக்கிற அமௌண்ட்ல இந்த பெர்சன்டேஜ் கூடினா அவங்கள்ட்ட திருப்பி வருகின்ற புதிய வகையில வருகின்ற அந்த பெர்சன்டேஜ்ல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்காங்க. சரிதானே? பாருங்க, அப்ப நீங்க இதுல 3 ரூபாய்க்கு 20% பார்க்க போனீங்கன்னா கஷ்டம், சதத்துல விட வரும். அது திருப்பி நம்ம என்ன செய்யலாம்? அந்த பங்கு பார்க்கறது கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க? லேசிக்கா வேண்டி 3 30 எடுங்க. சரியா? 4 40 எடுங்க. 2 20 எடுங்க. சரியா? இப்ப இங்க பாருங்க, இங்க நம்ம அமௌண்ட்டை மாத்தினாலும் கூட என்ன செய்யல, பெர்சன்டேஜ் மாறல. 30க்கு 40க்கு 20 ஒன்றுதான், 3க்கு 4க்கு 2 ஒன்றுதான். இல்ல 300க்கு மாத்தையும் மேலும், 300க்கு மாத்தி 300 400 200 மாத்தையும் மேலும் மாத்தி என்ன செய்யும்? நம்ம செய்ய கொஞ்சம் கூடும். அப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. சரிதானே? அப்ப இது என்ன செய்து வந்துட்டு இதான் அவங்கள்ட்ட இருக்கிறது. இப்ப இது கூடுற காசு. இப்ப என்ன செய்ய வந்துட்டு பாருங்க, அவங்கள்ட்ட மேலதிகமா கூட போற அமௌண்ட்டை பார்க்கணும். உதாரணமா பாருங்க, இந்த 30 ரூபாவுல 20% எவ்வளவு வரும்? அவன் இருக்கிற அமௌண்ட் அந்த காசு கூடுது. 30 ரூபாவில் 20% எவ்வளவு வரும்? ஆன்சர் போடுங்க நீங்க. டைம் முடியுது. நான் இந்த இந்த டைம் முடியும் போது நான் புத்தகம் செஞ்சு காட்டுறேன். சரியாத? 6. ஓகே. பாருங்க, அப்ப என்ன விஷயம் சொன்னா, 30 ரூபாவில் 10% 3 ரூபா. எனவே 20% எவ்வளவு வரும்? 6 ரூபாய். எனவே இவருக்கு 6 ரூபாய் கூடும். யாருக்கு? ஏக்கு வந்துட்டு 6 ரூபாய் கூடும். அதே மாதிரி பாருங்க, பிக்கு வந்துட்டு எவ்வளவு கூடும்? 40 ரூபாய் 10% வந்துட்டு 4 ரூபாய், 20% வந்துட்டு 8 ரூபாய். எனவே பிக்கு 8 ரூபாய் சல்லி கூடும். அதே மாதிரி பாருங்க, சிக்கு வந்து எழுது 50% கூடுது. சிக்கு வந்துட்டு 50% இருக்கிற காசுல அரைவாசி காசு எவ்வளவு? 10 ரூபாய் கூடும் இருக்கு. 100ல என்ன 10 ரூபாவில் 50%, 20 ரூபாய் 50% மேல அரைவாசி எவ்வளவு? 10 ரூபாய். எனவேதான் இவருக்கு வந்துட்டு 10 ரூபாய் கூடும். இந்த ஸ்டெப் கிளியரா? ஓகே. ஓகே, இப்போ ஒண்ணும் செய்ய தேவையில்ல. இந்த பழைய அமௌண்ட் தானே, இதோட இதை கூட்டி போட்டு சுருக்கினா சரி. பாருங்க, இப்போ ஒரு புதிய அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? ஏற்கனவே இருந்தது 30 ரூபாய், இப்போ கூட்டிக்கு வந்துட்டு 6 ரூபாய். எனவே மொத்தமாக இவர்கிட்ட 36 ரூபாய் இருக்கும். சரிதானே? யார்கிட்ட? ஏ கிட்ட. பி கிட்ட எவ்வளவு இருக்கும்? 40 ரூபாய் 8 ரூபாய், 48 ரூபாய் இருக்கும். சரிதானே? அடுத்தது பாருங்க, சி கிட்ட 20 ரூபாயும் 10 ரூபாயும், அப்ப எவ்வளவு கூட்டினா 30 ரூபாய் இருக்கும். இதை சுருக்கினா பாருங்க, நம்ம லேசா பிடிச்சு கொடுக்கலாம். லேசா கொடுக்கணும், மூணாவது சுருக்கி பிடிச்சி மூணாவது சுருக்கி பாருங்க, இதுல 12 வரும். அதே மாதிரி வந்துட்டு நான் குறிக்க போறேன். சரியா? 12 இதுல வந்துட்டு 16 வரும். அதே மாதிரி வந்துட்டு பாருங்க, இது மூணாவது சுருக்கத்துல வரும் 10 வரும். திருப்பி என்ன செய்யலாம்? வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்? இது ரெண்டாவது சுருக்கலாம். 12 பாருங்க, 6 வரும், 8 வரும். ரெண்டாவது சுருக்கினா 5 வரும். சரியான? இல்லாம நீங்க என்ன செய்யலாம்? டிரெக்ட் 5 இருந்து 6 சுருக்கலாம். இது இல்லாம என்ன செய்யலாம்? வந்துட்டு இந்த ஸ்டெப் இல்லாம டிரெக்டா நீங்க என்ன செய்யலாம்? 6ஆல சுருக்கினா பாருங்க, 6 6 36 என்ன? அதே மாதிரி 6 8 48. அப்ப அதுவும் சரி. அடுத்து என்னது? 5 6 30. எனவே 6க்கு 8க்கு 5 என்பதுதான் சரியான விட. முதல்ல விட கிளியரா? அது 20வது கிளியரா?
ஓகே டைம் முடியுது. இது நீங்க திருப்பி வாங்க.